ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 11th சாப்டர் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷனில் எக்ஸாம்பிள்ஸ்ன்ட்டு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் லாஸ்ட் 2 பாயிண்ட் 7th and 8th பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 7th பாயிண்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஃபார் ட்ரையல் ரன் ஆஃப் ஏ மெஷினரி. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ட்ரையல் ரன் ஒரு மெஷினரி கேபிட்டல் அசட்டு, அதை ட்ரையல் ரன் புதுசாக வாங்கிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு இருக்குல்ல, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்டிங்கில் போயிடும். இப்போ பாருங்கள், சைடில் உங்கள் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபார் ட்ரையல் ரன் ஆஃப் ஏ மெஷினரி அப்படின்னா மெஷினரி இஸ் த கேபிட்டல் அசட். Testing the machinery and ensuring it is working properly. மெஷினரியை செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ஷூர்னா கன்ஃபார்ம் பண்ணுறது, இது கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ட்ரையல் ரன் பண்ணுவாங்க. அதுக்கு ஆகக்கூடிய செலவை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். 7th பாயிண்ட்டு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பேயிங் எ இயர்லி ஃபீ ஃபார் எ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பாட்டிஃபை. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் இஸ் இன்கர்ட் வித்தின் த கரண்ட் அக்கௌண்ட் பீரியட். மெம்பர்ஷிப் ஃபீஸ் பெய்ட் பை அன் ஆர்கனைசேஷன்ஸ் மெம்பர்ஸ் ஆனுவலி. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் மெம்பர் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுவாங்க ஆனுவலி. சப்ஸ்கிரிப்ஷனாக என்னது, சந்தா காசுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மெம்பராக இருக்கிறதுக்கோ. இல்லை இயர்லி ஃபீஸுன்னு ஒன்று இருக்குது. சர்வீஸு, இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சினிமா மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஸ்பாட்டிஃபைனா மியூசிக் ரிலேட்டட் அதுக்கெலாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ட்டு பே பண்ணுவாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இது கம்பெனி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இதில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கெலாம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். தென் இதுலேயே உங்களுக்கு 7th பாயிண்ட் பார்த்துட்டோமா. சரி, கேபிட்டல் ரெசிப்டில் பார்க்கலாம். கேபிட்டல் ரெசிப்டில் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இப்போ ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் கிராண்ட் பண்ணுறாங்க, அது என்னன்னு பார்த்துடலாம். Government grants provide monetary assistance from the government for specific purposes. அது லோன் ரைஸ்டாக இருக்கலாம், லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்பஸுக்காக இருக்கலாம். இது எல்லாமே நான் ரெக்கரிங் ஈவெண்ட்ஸ். தே டோன்ட் ஹேப்பன் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடிலாம் இது இந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் கிராண்ட்ஸுன்ற இது அடிக்கடிலாம் இல்லை, ரேர் கேஸ். சரியா, நான் ரெக்கரிங் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க கேபிட்டல் ரெசிப்ட். இப்போ கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஒன்று லோன் கொடுத்துருக்கலாம் ஆர்கனைசேஷனுக்கு, இண்டஸ்ட்ரிக்கு. அதே மாதிரி லாங் டேர்ம் டெவலப்மெண்ட்டுக்கோ, இல்லை அந்த பிஸ்னஸ்ஸு கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் கிராண்ட்ஸ் மீன்ஸ் மானிட்டரி அசிஸ்டன்ஸ். அது நாட் ஃபார் ஜென்ரல் பர்பஸ், சம் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ். ஸோ இது எல்லாமே கேபிட்டல் ரெசிப்டில் வரும். தென் ரெவென்யூ ரெசிப்டில் உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேட் டெட்ஸ் ரெக்கவர்டு. பேட் டெட்ஸ் ரெக்கவர்டு அப்படின்னா என்ன? பேட் டெட்ஸ்னால் என்ன, ஜென்ரலாக நமக்கு வாரா கடன் சொல்லுவோம். அது ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த இன்கம் தானே. When a business company previously wrote off a debt or has debt uncollectible, முன்னாடியே ஒரு கடனை, டெப்ட்னா கடனை கலெக்டே ஆகாது, அன்கலெக்டபிள் அப்படின்ட்டு வாரா கடன், தமிழில் என்னது, வாரா கடன் கலெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரோட் ஆஃப்னா என்ன, ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒரு சம் ஆஃப் த அமௌண்ட், ஒரு 1 lakh 2 lakhs. இது எத்தனை தடவை அந்த கஸ்டமர் கிட்ட கேட்டாலும் அவர் கொடுக்குற மாதிரி தெரியல, அது வரல, கொடுத்த கடன் திரும்பி வரலை அப்படின்றத தனியாக மென்ஷன் பண்ணுறது, அது நாட் ரெக்கவர்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அது பட் லேட்டர் ரிசீவ்ஸ் பேமெண்ட் ஆன் தட் டெப்ட் இஸ் ட்ரீட்டட் as a இன்கம். சரி,
ஃபஸ்ட்டு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு வரலன்னு. ஆனால் அதுக்கப்புறமா ஆஃப்டர் தட் அந்த அமௌண்ட்டு அந்த பேமெண்ட்டு கிடச்சிருச்சு பிஸ்னஸுக்கு. அந்த மாதிரி கிடச்ச அமௌண்ட்டை எதில் போடுவாங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட் டாப்பிக்கில் தான் போடுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெவென்யூ ரெசிப்ட். பேட் டெட்ஸ் ரெக்கவர்டு. தென் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். 8th பாயிண்ட் பார்த்துடலாம். என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் கான்ஃபரன்சஸ், அப்புறம் மீல் அலவன்சஸ்ஸு, மானிட்டரி ஸ்பான்சர்ஷிப் ஃபார் ஸ்போர்ட்ஸுக்காக இருக்கலாம், ஆர்ட்ஸுக்காக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலவு எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டாப்பிக்கில் வரும். இப்போ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க பிஸ்னஸில், அதுக்காகக்கூடிய செலவு. அப்போது அங்கே ஸ்டாஃபுங்களுக்கு மீல் அலவன்ஸோ இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக டீ காஃபி இந்த ஸ்நாக்ஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்களோ அந்த பணம். அதுக்கப்புறம் மானிட்டரி ஸ்பான்சர்ஷிப்னா ஸ்போர்ட்ஸுக்காக ஜென்ரலாக பப்ளிக்கோ இல்லை அந்த ஏரியாக்கோ இல்லை அந்த சொசைட்டிக்கோ அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பிளேஸ்க்கோ இல்லை ஆர்ட்ஸ் கலை ஒரு ட்ராயிங்க்கோ இல்லை டான்ஸுக்கோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் எங்கன்னா ஒரு டூருக்கு ட்ரிப்புக்கு கூட்டின்னு போகிறது ஸ்டாஃபுங்க, அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக ஆகக்கூடிய பண்ணக்கூடிய செலவு எல்லாத்தையும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டாப்பிக்கில் தான் வரும். தென் கேபிட்டல் ரெசிப்டில் amount received not in normal course of business. இப்போ பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட் பாயிண்ட்டு 8th பாயிண்டில் அமௌண்ட் ரிசீவ்டு நாட் இன் நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஜென்ரலாக ஒரு அமௌண்ட்டு பிஸ்னஸ்க்கு வருதுன்னா அது ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் நாட் இன் நார்மல் கோர்ஸ் இல்லாதது அது என்னென்ன ரெசிப்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சேல் ஆஃப் லாங் டேர்ம் அசட்ஸில் வந்து லேண்டு, பில்டிங்கு, அப்புறம் லோன் ஃப்ரம் பேங்க்ஸு, இன்சூரன்ஸ் கிளைம்ஸு, இது எல்லாமே ஒரு கேபிட்டல் ரெசிப்ட் தான். இது வந்து அடிக்கடி நடக்கக்கூடியது இல்லை, நாட் இன் நார்மல் கோர்ஸ். அப்பப்போயே லேண்டில் பில்டிங்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போயாவது ரேர் கேஸ் தானே, ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி தானே. அதே மாதிரி லோனும் அப்படி தான். அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதும் அமௌண்ட்டும் அதே மாதிரி தான், ரேர் இன் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், டேக்கிங் a loan from the public or get money liability to pay back to the public. இது கூட ஒரு பாண்டு இல்லை டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணும்போது பணம் வருது இல்லையா, பப்ளிக் கிட்டேருந்து லோனாக வாங்குறாங்க இல்லையா பிஸ்னஸ்ஸு, இதுவும் கேபிட்டல் ரெசிப்ட் டாப்பிக்கில் தான் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.